ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம குரான் சார்ந்த ஒரு பதிவு பார்க்க போகிறோம். நிறைய இஸ்லாம் முஸ்லீம் நண்பர்கள் நமக்கு நிறைய கேள்விகள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக இன்னும் ஒரு சில கான்செப்ட் நம்ம இஸ்லாம் முஸ்லீம் சார்ந்து குரான் சார்ந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய முஸ்லீம்கள் வியூ பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. மற்றபடி அவங்களோட கமெண்டுகளையும் அவங்க தெரிவிக்கிறாங்க, கருத்துக்கள். நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் நம்ம பெருசாக விளக்கம் கொடுக்க முடியறதில்லை. அதனால் நம்ம இஸ்லாம் முஸ்லீம் சார்ந்த ஒரு சில பதிவுகளை நம்ம அவங்களுக்கு பார்சல் பண்ணிட்டா அவங்க நன்மை அடைந்து போவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இன்னும் ஒரு சில வீடியோஸ் நம்ம இஸ்லாம் முஸ்லீம் நண்பர்களுக்காக, சகோதரர்களுக்காக நம்ம கொடுப்போம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு குரானில் உள்ள ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். அவர் நம்ம முகமது நபிகள் இருக்கிறார்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இன்னைக்கான வீடியோ இதான். நபிகள் நாயகம் பிறப்புக்கு முன் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஆக்சுவலி முகமது நபிகள் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய கான்செப்ட் ஓடும். அதை நம்ம ஒரே வீடியோவில், ஒரு லெங்க் வீடியோவில் அடைக்கிற முடியாது. நம்ம குட்டி குட்டி ஷார்ட்ஸாக நம்ம ஒரு குட்டி குட்டி வீடியோக்கள் கொடுத்தா தான் அது புரியவும் செய்யும். ஏன்னா நம்ம குரான் பைபிள் சார்ந்து ஒரு ஸ்டோரி லைன் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோக்கள்கிட்ட கொடுத்துட்டோம். இருந்தாலும் முகமது நபிகள் சார்ந்து நிறைய இஸ்லாம் முஸ்லீம்கள் அவங்களுடைய என்னெல்லாமோ கேட்குறாங்க கமெண்டில். அப்போது நம்ம அவங்களுடைய கமெண்டில் நம்ம விளக்கம் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய கேள்விகள் ஒரு 4-5 முஸ்லீம்கள்லாம் வெவ்வேறு காலகட்டங்களில் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. என்னால் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியல. இந்த வீடியோவில் அவங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இந்த வீடியோ பதிவுகளை கொடுப்போம். இது முன்னாலே கொடுக்க நினைச்சிருந்தது, பல்வேறு காரணங்களுக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இன்னைக்கு நபிகள் நாயகம் அவங்களுடைய பிறப்புக்கு முன் நடந்தது என்னங்கிற கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற பட விளக்கங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் நான் என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வீடியோக்கள் தான் கொடுக்க போகிறோம். நபிகள் நாயகம் இது அவர் பிறப்புக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ இந்த சம்பவங்கள் குரானில் இருக்குது, ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க விளக்கம் கொடுக்க போகிறோம். சரி, வீடியோக்கு போவோம். நான் முதல்ல பக்தி மார்க்கத்தில் குரானில் இருக்கிற ஒரு ரகசியத்தை நான் சொல்வேன். அதன் பிறகு நம்ம எப்போதுமே பிரம்மகுமாரிகள் அடிப்படையில் ஒரு நாலேஜ் இருக்கு, அதை நம்ம வச்சு தான் கொடுக்குறோம். முதல்ல அந்த கதை அமைப்புகளை பேசிட்டு பிரம்மகுமாரிகளில் கொடுக்குற ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க, அதை தான் அவங்க முகமது நபிகளுடைய வரலாறு மாரி எடுத்துட்டு போறாங்க. அது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அப்போ அவங்க என்ன பாணியில அவங்க கொண்டு வந்தாங்கங்கிற விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்கு போவோம். முஸ்லீம் நண்பர்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த பதிவுகள் உங்கள் முஸ்லீம் நண்பர்கள் யாருக்கும் தெரியாது. அதனால தான் நம்ம ரொம்ப எஃபோர்ட் எடுத்து கொடுக்குறோம். நன்மை அடைய வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. இறைவன் அறிவை தான் கொடுப்பாரு, புரிந்து கொள்ளுங்க. நம்ம வீடியோக்கு போவோம். இது ஒரு கதை மாரி வரும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகமது நபிகளுடைய அப்பா அம்மா அப்துல்லா அன்று ஆமினாங்கிறது நல்லா தெரியும். அவர் அப்துல்லா ஏதோ வணிகத்தின் அடிப்படையில் மக்காவுக்கு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர்ற பாதையில் அவர் இறந்துருவார். அவங்க ஆமினா அவங்க கர்ப்பமாகி இருப்பாங்க. இப்படி சொல்லி கதை அமைப்பு இருக்கு. அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கான்செப்ட். அப்படி கதை நகருது. அப்போ ஆமினா ஒரு 6-7 மாத குழந்தையாக ஆமினாவுடைய வயிற்றுல முகமது நபிகள் இருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல அவருடைய பாட்டனார் ஒருவர் உண்டு. முகமது நபிகளுடைய பாட்டனார், தாத்தான்னு வைங்களேன், ஒரு வயது கடந்த தாத்தா ஒன்று உண்டு. அவரு வாழ்க்கையில் ஒரு நடக்கிற சம்பவங்கள் தான் நபிகள் பிறப்புக்கு முன்னாடி. பிறப்புக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்கும்.
இருந்தாலும் அவர் முகமது நபிகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு சில சம்பவங்கள் குரான்ல அறுதியிட்டு காட்டப்படுது. அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் போது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில புரியாம தானே நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்கு யூடியூப்லாம் அலையிறோம். இந்த ஒரே வீடியோவில் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன், கொடுத்துருவோம். சரி, அப்போ அவர் முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். அதை யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த யானை ஆண்டு அவரு முகமது நபிகள் அவங்களுடைய பாட்டனார் ஒருவர் இருப்பாரு, அப்துல் முத்தலிப்னு ஒரு வயது கடந்த தோற்றம் கொண்ட ஒரு நபர் இருப்பார். அவர் முகமது நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதுதான் மிக பிரமாண்டமாக சொல்லப்படும் ஆன்மீகத்துல கூட. அப்போ அதை யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அவரு அப்துல் முத்தலிப்பு உயிரோட இருக்கும்போது அவருக்கு நிறைய வயது இருக்கும். அப்போ ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ இது யானை ஆண்டுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, யமன் நகரத்தினுடைய ஒரு மன்னனாக ஆபிரகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருப்பார். ஆபிரகாம் கிடையாது, ஆபிரகா அப்படின்னு ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு மன்னன் இருக்கிறாரு, யமன் நகரத்தினுடைய ராஜாவாக மன்னராக அப்படி சொல்லி கதை வரும். அப்போ அவரு அந்த ஆபிரகாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கப்பான்னு சொல்லக்கூடிய மக்கா பக்கத்துல கப்பான்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அவரு பெரிய பிரம்மாண்டமான கோயில்களை கட்டி வைக்கிறாரு. அப்போ அந்த கோயில்களை கட்டி வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அரேபியர்கள் எல்லாருமே அந்த கோயில்ல சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆபிரகாங்கிற அந்த யமன் நகரத்தினுடைய மன்னர் ஆசைப்படுறாரு. ஆனா அது அரேபியர்களுக்கு பிடிக்கல. அப்போ அந்த டைம்ல கதை நகரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அந்த கப்பாவுல நிறைய பேர் போய் எடுத்து அந்த நாலேஜ் அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கப்பாவினுடைய அந்த மக்கா பக்கத்துல இருக்கிற மெதினா பக்கத்துல இருக்கிற கப்பான்னு ஒரு இடம் ஒன்று இருக்கு. இடம்னா அது ஒரு இறைவன் வழிபடக்கூடிய இடம். ஒரு குரூப் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த கப்பாவினுடைய பொறுப்பாளராகத்தான் இவர் நம்ம முகமது நபியினுடைய பாட்டனார், முகமது நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப்பு அவரு தான் பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் கண்ட்ரோல்ல தான் அந்த கப்பா இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ அங்கோடி இருக்கக்கூடிய அரபியர்கள் இந்த கப்பாவுக்கு போற பழக்கம் இருக்குது. ஆனா அந்த ஆபிரகாங்கிற அந்த அரக்க குணம் கொண்ட மன்னனுக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு, இந்த கோயில தான் நீங்க சாமி கும்பிடணும், இங்க இதுக்கு தான் நீங்க ப்ரே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா அது அரபிய மக்களுக்கு பிடிக்கல. அப்போ அதனால என்ன பண்றாருன்னா, அந்த கப்பாவுனுடைய பொறுப்பாளராக இருக்கிற அப்துல் முத்தலிப்பு அவருக்கு எதிராக அந்த கப்பாவை நான் இடிச்சு தரமட்டமாக்க போறேன்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு ஆபிரகா. அப்போ அவர் ஆபிரகா என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு மிகப்பெரிய ஒரு படைகளை திரட்டிட்டு போறாரு. குரான்ல வருது. அப்போ கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஒரு யானை கூட்டத்தையும் அதனுடைய மேல அதனுடைய போர் வீரர்களையும் ஆயத்தப்படுத்துறாரு ஆபிரகா. அப்போ அந்த டைம்ல இவரு சார்பில் அவரு அப்துல் முத்தலிப்பு சார்பில் எந்த ஒரு பெரிய படைகளும் இல்லை. அதனால அவர் அப்துல் முத்தலிப்பு இறைவன் அல்லாஹ்வுடைய துணையாக இருந்தது எல்லாத்தையுமே செய்து முடிக்கிறாரு. அப்போ அந்த கப்பாவை நெருங்கி அந்த ஆபிரகாங்கிற அந்த யமன் நரகத்தினுடைய அந்த மன்னன் ஆபிரகா நெருங்கி அவனுடைய படை வரும்போது கப்பா முன்னாடி அந்த யானை, இந்த 1000 யானைகள் கொண்ட அந்த போர் படைகள் அப்படியே முழங்கால் படியிட்டு மண்டிட்டு வணங்கிறது. அப்போ இது பார்க்கும்போது அந்த ஆபிரகாங்கிற அந்த மன்னனுக்கு ஒரு கோபம் உணர்ச்சி பூர்வமா வருது. அப்போ அவை இன்னும் தன்னுடைய படைகளை திரட்டிட்டு கப்பாவை இடிக்க வரும்போது அல்லாஹ்வினுடைய குறிக்கோளின் அடிப்படையில வானத்துல வெள்ளை நிறம் கொண்ட பறவை இனங்கள் வருது. அந்த பறவை இனங்களுடைய வாயில ஒரு கல்லும், அந்த பறவையினுடைய 2 கால்களிலும் ஒவ்வொரு கல்லும் சொல்லிட்டு எல்லா பறவைகளுமே ஒரு போர் ஆயுதத்தோட வருது, கல்லை கொண்டுட்டு. அப்போ அல்லாஹ்வினுடைய தூண்டுதலின் அடிப்படையில மேல இருந்து கற்களை அந்த ஆபிரகானுடைய படை மீது போடுது. அந்த படையில் உள்ள படை வீரர்கள் மயங்கி கீழே விழுந்து மடிகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இதுக்கு யானை ஆண்டு இப்படி வெற்றி கொண்டதுனால இதற்கு யானை ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் அப்துல் முத்தலிப்பினுடைய தலைமை, அவர் மிகப்பெரிய ஒரு இதுல நீங்க பார்க்கலாம், லயன் ஆஃப் அல்லாஹ்வுடைய சிங்கம் அவரு அப்துல் முத்தலிப். அவரு முகமது நபி நம்ம ஸல்லல்லாஹு
அழகு வஸ்லம் அவங்களுடைய பாட்டனார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவர் இருந்திருக்கிறார், மிகப்பெரிய ஒரு போர் வீரர் அப்படின்னு சொல்லி கதை நகரும். அதன் பிறகு அவர் சல்லலாஹு அழகு வஸ்லம் நம்ம முகமது நபி பிறக்கிறாரு. அப்படி பிறக்கும்போது 7வது நாள் கழித்து ஆடு வெட்டி அவர் விருந்து படைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அமைப்புகள் நகரும். அதுக்கு பிறகு அவர் முகமது நபி சல்லலாஹு அழகு வஸ்லம் பிறக்கிறாரு ஆமினாவுக்கு. அப்படி அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விடுறாரு. அப்துல் முத்தலிப் பாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அமைப்பு. இது அவரு நபிகள் நாயகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் இதே போல நிறைய கதை அமைப்புகள் கொடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியடு, நபிகளுக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும்ல, அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை இதில் கொடுக்குறோம். இதுதான் அந்த கதை. அப்போ இந்த கதையை இது கண்டிப்பாக இந்த கதை எப்படி மக்களுக்கு தெரியும்? இதை வலியுறுத்திய இதற்கு முன்னுதாரணமாக இருந்த அமைப்புகள் நமக்கு தெரியலைன்னா ஒண்ணுமே புரியாது. அப்படின்னு சொல்லுவாங்களே, புரியாத உலகத்துல புதையல் கிடைத்தாலும் எந்த பலனும் இல்லை. ஏன்னா இது புதையல் மாதிரி வேதங்கள்ல இருக்கிறதா இருக்கலாம், பைபிள் குரானா இருக்கலாம், புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகள் இருக்கிற எல்லாமே ஒரு ரகசியங்கள். இது தெரியலன்னா நமக்கு எந்த பலனுமே கிடையாது, சும்மா சாரமற்றுதான் இருக்கும். வேதங்கள் அப்படிதான் இருக்கு. சரி, அப்போ இந்த கதை அமைப்பை வைத்து நம்ம எப்படி என்ன தெரிந்து கொள்ளலாம்? இதுக்கு நான் இப்போ இது வரைக்கும் சொன்னோம்ல, முகமது நபிகள் பிறப்புக்கு முன்னாடி அப்துல் முத்தலிப்பு இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லியிருக்கிறோம்ல. அப்போ இந்த ரகசியங்கள் ஒரு ஆன்மீக இயக்கத்தில் சொல்லப்பட்டதுதான். அந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய ரகசியங்கள் நாம தெரிந்து கொண்டா அப்போ நம்ம பைபிள் குரான் இருக்கக்கூடிய எல்லா சாப்டருமே நமக்கு விளக்கம் புரியும். நான் ஆல்ரெடி 5-6 வீடியோ நான் பைபிள் குரான் சார்ந்து நான் கொடுத்துருக்கிறேன். த கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஸ்டோரி ஆஃப் பைபிள் குரான் சொல்லி நான் ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு கொடுத்துருக்கிறேன். நீங்க என்னுடைய பிளேலிஸ்ட், இந்த சேனலுடைய பிளேலிஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி சர்ச் பண்ணாலே நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுப்பேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சேனல். நீங்க ரெகுலரா கண்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோவை. அப்போ இந்த ஆன்மீக ரகசியங்கள், இந்த முகமது நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு ஆன்மீக இயக்கத்துல சொல்லப்பட்ட ரகசியம். அப்போ அந்த ஆன்மீக இயக்கத்துல பற்றிய ரகசியங்கள் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம பைபிள் குரானுக்கான எல்லாவற்றிற்கும் ரகசியங்கள் தெரியும். இதைதான் அந்த இஸ்லாம் நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் எனக்கு இந்த சேனலுடைய ஒவ்வொரு வீடியோஸுடைய அந்த பைபிள் குரான் சார்ந்து வீடியோல பார்த்துட்டு கமெண்ட் போட்டா பிரச்சனை இல்லை. மற்ற வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கிறேன், அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்றாங்க. அப்போ அவங்க இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன காரணம்னு அவங்க கேட்குறாங்க. மற்ற வீடியோஸ்ல மேபி அந்த வீடியோக்கள் நான் கொடுக்கறதுனால மேபி இதுக்கும் இவருக்கு விளக்கம் தெரியுமோங்கிற மைண்ட்ல அவங்க கேட்குறாங்க. இது நல்ல விஷயம், சரியா? மேபி இவர் கண்டிப்பா இவரால் கொடுக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என்னால முடியும் நீங்க நினைச்சிருக்கிறீங்க, அதுக்கு கண்டிப்பா அல்லாஹ் பரமாத்மா பரமசிவன் அதுக்கு உதவி செய்வார். சரி சரி, அப்ப நம்ம இந்த ஆன்மீக இயக்கத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தாதான் தெரிந்து கொள்ளணும். இல்லைன்னா நமக்கு எந்த ரகசியங்களுமே தெரியாது. இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்றதுதான் நீங்க உங்களுக்கான பிறப்புக்கான ரகசியங்களும் இதுலதான் இருக்கு, சரியா? அப்ப நீங்க பாருங்க, இது ஒரு சக்கரம் மாதிரி இருக்குல்ல, இந்த சக்கரத்திலையும் இந்த ஆன்மீக குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அங்க ஒரு ஸல்லல்லாஹு அழகு வஸ்லம் முகமது நபிகள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல வருது, சரியா? அப்ப இந்த ஆன்மீக இயக்கத்துல ஒரு கதையை சொல்லி இருக்கிறாங்க. அந்த கதையைத்தான் அங்க முகமது நபிகள் கான்செப்ட்ல கொண்டு வராங்க. எல்லா இந்த 100 வருட மகா சங்கமயுகம் மற்றும் இந்த ஒட்டுமொத்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கொடுக்கக்கூடிய இந்த ஞான அமைப்புகள் தான் எல்லா வேதங்களாகவும் வருது. அப்போ இந்த வேதம் மட்டும் வராதா? நான் இப்ப விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. இந்த கான்செப்ட் குரான் பற்றி நிறைய வீடியோக்கள் கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ற வீடியோல நான் கொடுக்கும்போது இதே நீங்க தெரிந்து கொள்றது அவசியம் தான். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணா இனிதான் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான டைம். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இல்லைன்னா எப்போதும் உங்களுக்கு இல்லை. நான் எதுவுமே என் கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. அப்போ ஒரு புனித தன்மையாக உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியுது, நீங்க தெரிஞ்சுக்க. சரி பாருங்க, இது ஒரு வட்டம் மாரி இருக்கு பாத்தீங்களா? இதுல 100 வருட மகா சங்கமயுகம்னு இருக்கு. இதுக்கு பேரு யானை ஆண்டவனும் சொல்லுவாங்க இயக்கத்தை. யானைனா யானைக்கு தான் பக்தியில பெரிய மூளைக்காரர்கள் உருவாகிய இடம் மகா சங்கம் யுகம்னு சொல்லுவாங்க. மூளை உள்ளவங்க இருக்கக்கூடிய யுகம் மகா சங்கம் யுகம்.
இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இவர் இருக்கிறாரு பிரஜபித பிரம்மா, ஜெகதாம்பா, சரஸ்வதி. ஓகேவா? அப்போ பிரம்மா சரஸ்வதி இவங்க 2 பேரும் இந்த ஆன்மீக இயக்கத்துல உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த பிரஜபித பிரம்மா என்னன்னா, இவர் தான் மூத்தவர், ரொம்ப வயது கடந்தவர் தான். அப்போ இவங்க ஒரு கன்னி பெண். அப்போ இவங்க மூலமாக சத்தியுகம் திரேதாயுகத்தில் வாழக்கூடிய 33 கோடி தெய்வங்கள் வராங்க. அவங்க இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல இவங்களை தாயாக பின்பற்றி தான் சத்தியுகம் திரேதாயுகமாகிய சொர்க்கத்தை அடைகிறாங்க. அப்போ இவங்க மூலமாக இந்த ஞானத்தை எடுக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுக்கு அனைத்து வழிகளையும் காட்டியது இவர் பிரம்மா இருக்கிறார்ல. பிரம்மாவினுடைய நெத்தி பூர்வத்துல 100 வருடம் மகா சங்கம் யுகம்னு சொல்லப்படுது. அந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல இந்த வயதான பெரியவர் உடல்ல இறைவன் கொடுக்கக்கூடிய நாலேஜ் தான் மிக பிரம்மாண்டமான நாலேஜ், ஞானம். அப்போ இவர் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த ஞானம் 33 கோடி தேவர்கள் மகா சங்கம் யுகத்துல வராங்க. இதற்கு தாய் இவங்க. அப்போ இவங்க இந்த ஆன்மீக இயக்கத்தில் ஒரு சில, ஏன்னா இந்த மகா சங்கம் யுகம் சொல்லப்படுது, இந்த யானை ஆண்டுன்னு சொல்றாங்க. பெரிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலைக்காக இறைவன் இதை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துக்கு முழு பொறுப்பாளி இவர் தான். இவருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த மகா சங்கம் யுகம் இருக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த மகா சங்கம் யுகத்துல யார் வாரனா, சத்தியுகம் திரேதாயுகம்னு சொல்லக்கூடிய அந்த 2500 வருடம் சொர்க்கத்துல வரக்கூடியவங்க இந்த மகா சங்கம் யுகத்துல வருவாங்க. மொத்தமே 33 கோடி பேர் தான் வருவாங்க. ஆனா இப்போ உலகத்தின் மக்கள் தொகை என்ன, 830 கோடி மக்கள் இருக்கிறாங்களே, அதுல வெறும் 33 கோடி பேருக்கு தான் மகா சங்கம் யுகத்துல இடம். நானும் பாருங்க கிறிஸ்டினா தான் இருந்தேன், நான் இப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தில் ஜாயின் பண்ணிட்டேன். சரி, அப்போ மதம் ஒரு தடை கிடையாது, முற்றிலும் ஃப்ரீயாக இலவசமாக தான் கொடுக்குற அந்த நாலேஜ். அப்போ இவருடைய பொறுப்புல தான் இருக்கு. அப்போ இந்த மகா சங்கம் யுகத்தில் நீங்க ஞானம் அடையணும் அப்படின்னா நீங்க விகார மோசமான குணங்களை வெல்லணும். அப்போ மோசமான விகார குணங்களுடைய தலைவனாக யார் இருக்கிறார் அப்படின்னா இவன் தான் இருக்கிறார், ராவணன் இருக்கான். இப்போ ஒரு போட்டோ காட்டுறோம் பார்த்தீங்கன்னா, ராவணன் 10 தலை ராவணன் இருக்கிறான். ஆணுக்கான 5 குணங்களும் பெண்ணுக்கான 5 குணங்களும் காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை. அந்த 5 குணங்களும் நிறைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். இவன் கண்ட்ரோல்ல தான் அந்த துவாபரயுகம் கலியுகம் இருக்குது. இவன் அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை ஆகிய 5 மோசமான குணங்களுடைய தலைவனாக, மன்னனாக, ராஜாவாக இருக்கிறான். அப்போ அவன் கண்ட்ரோல்ல தான் துவாபரயுக கலியுகம் இருக்கு. அப்போ இந்த கலியுகத்துல இருக்கக்கூடியவங்க, துவாபரயுகத்துல மக்கள் மொத்தம் 800 கோடி வருவாங்க, இங்க 33 கோடி பேர். அப்போ இங்க 9 லட்சம், இங்க 2 கோடி, இங்க 33 கோடி, இங்க 81 82 கோடி, இங்க மொத்தம் 830 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் 800 கோடி பேர் இந்த மகா சங்கம் யுகம் ஆகி இந்த யானை ஆண்டுல வரமாட்டாங்க. அப்போ 33 கோடி தேவர்கள் சத்தியம் திரேதாயுகத்தில் வந்தவங்க இங்க மறுபிறவி ரகசியங்கள் எடுத்து இங்க வரும்போது மகா சங்கம் யுகத்தில் ஞானம் அடைவாங்க. அப்போ இவருடைய பொறுப்புல தான் 100 வருட மகா சங்கம் யுகம் இருக்கு. அப்போ இங்க 33 கோடி தேவர்கள் வராங்க. அப்போ இவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அப்போ இங்க என்னன்னா, துவாபரிக கலியுகத்துல பக்திகள் இருக்கும், பெரிய பெரிய கோயில்கள் கட்டி சாமி கும்பிட்ற பழக்கங்கள் இருக்கும். அப்போ இங்க இந்த துவாபரிகம் கலியுகத்துக்கு வரக்கூடிய மக்கள் மட்டும்தான் இந்த ராவணன் சொல்லக்கூடிய அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை அந்த 5 ரூபங்களுக்கும் அடிமையாவாங்க. இந்த 5 ரூபங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க கோயில் பக்தி ரூபங்கள், பக்தி புனஸ்காரங்கள் பண்றது இயற்கையாக அவங்களுக்கு ஒரு குணமாகவே இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் அந்த ராவணன் விட்டுருவான். ஆனா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மகா சங்கம் யுகத்துல இந்த ஞானம் எடுக்கிறாங்கல்ல, இது 100 வருட மகா சங்கம் யுகம், இது யானை ஆண்டு. அப்ப இந்த மகா சங்கம் யுகத்தில் ஞானம் அடையிறவங்களை தான் அவன் நோண்டிக்கிட்டு இருப்பான், இருக்க விட மாட்டான். ஏன்னா இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்தை காலி பண்ணினா மட்டும்தான் துவாபரிக கலியுகத்தில் இருக்கிற மற்ற மக்களோட மறுபடியும் நரகம். ஏன்னா துவாபரிக கலியுகம் நரகம், சத்தியுகம் திரேதாயுகம் சொர்க்கம். அப்போ நரகம் இன்னும் கேடுகட்ட நரகமாக மாறுறதுக்கு அவன் ராவணன் உறுதுணையாக இருக்கிறான், கலிநீசன். அவன் கோபம், காமம், பற்று, அகங்காரம், பேராசை 5 மோசமான குணங்களை தான் இங்க காட்டப்பட்ட அவன் இந்த ஆன்மீக இயக்கத்தில் திணிப்பான். அப்போ 100 வருட மகா சங்கம் யுகத்தில் 33 கோடி தேவர்களுமே மிக தூய்மையை அனுபவம் செய்வாங்க. அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி, ஞானம், மடமகிழ்ச்சி, பேரானந்தம் எல்லாத்தையுமே இங்க அடைவாங்க. அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை அடைய மாட்டாங்க. அப்போ பக்தியும் செய்ய மாட்டாங்க. இவங்க ஒரு குரூப் ஆஃப் மக்கள். இவர் பொறுப்புல 100 வருட மகா சங்கம யுகம் இருக்கு. அப்போ இந்த டைம்ல இவன் நிறைய விஷயங்களை செய்வான். அப்போ இந்த 100 வருடத்தை காலி பண்றதுக்கு தான் ராவனுடைய குரூப் செயல்படும்.
அப்போ அந்த டைமில் இப்படி யுத்தம் செய்யும் போது இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கிறவங்களும் யுத்தம் செய்யணும். என்னதான் இருந்தாலும் துவாபரிக கலியுகத்தில் வரக்கூடிய மக்கள் இந்த மகா சங்கம் யுத்தம் நுழைய முடியாது, அடிமையா தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள என்ன மாதிரியான வெள்ளம், ஏன்னா இங்க 33 கோடி தேவர்கள் வருவாங்க, அவங்க தான் இங்க இந்த முழு ஞானம் அடைந்து அவங்களுடைய பயிற்சி முயற்சியின் அடிப்படையில சத்தியம் திரைத்தாயுகத்தை சொர்க்கத்தை அடையிறாங்க. அப்போ இந்த 33 கோடி பேர் இங்க இருக்கும்போது அவங்க இந்த துவாபரிக கலியுகத்தில் வரக்கூடிய மக்களையும் காமம் கோப பற்று அகங்காரத்தையும் வெல்லணும், அந்த ராவணனை வெற்றி கொள்ளணும். அப்படின்னா அவங்களுக்கு ஞானங்கள் இருக்கணும். இந்த 100 வருட மகா சங்கமயுகத்தில் அதுதான் இறைவன் கற்றுக் கொடுக்கிறாரு, யானை ஆண்டுன்னு சொல்லப்படும். அப்போ இறைவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை எப்படி அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தை இப்ப நான் பேசுறேன் பார்த்தீங்களா, நான் பேசுறது வாயால பேசுறேன். அப்போ நான் இந்த ஞானங்கள் பற்றிலாம் பரிசீலனை பண்ணி உங்ககிட்ட சொல்றோம்ல, அப்போ இப்படி ஒரு 3 ஆயுதங்கள் நம்ம கை கொடுக்கணும். ஞானத்தை ஞானம் பண்ணி 4 பேருக்கு அந்த அறிவை கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அப்போ அந்த ஞானம் சார்ந்த விஷயங்கள் நம்ம புத்தியிலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இப்படிலாம் வரும்போது ஈஸியாக துவாபரிக கலியுகம் மக்களையும் காமம் கோபம் பற்றம் அகங்காரம் பேராசைங்கிற அந்த 5 மோசமான குணங்களையும் அதனுக்கு தலைவனாக எஜமானனாக இருக்கிற அதனுடைய தலைவன் மன்னன் ராஜாவாகி ராவணனையும் வெற்றி கொள்ள முடியும். அப்போ இந்த விஷயங்களை நம்ம அவங்களுக்கு எடுத்து உரைக்கிறது, வாயில சொல்றது, இந்த ஞானங்கள் இது மூலமா இப்படிலாம் இருக்குங்கன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்றது, இப்படிப்பட்ட ஒரு சில செய்கைகள் மூலமாக செய்யும் போது மற்ற மனிதர்களும் நாலேஜுக்கு வருவாங்க. 100 வருட மகா சங்கமத்தில் 33 கோடி பேருக்கு தான் இடம், எல்லாருக்கும் கிடையாது. இஸ்லாம் முஸ்லீமு கிறிஸ்தவன் இந்துக்கள் பௌத்திசம் சீக்கிசம் எந்த இசமாக இருந்தாலும் உள்ள வர முடியாது. அதுதான் இந்த ஆன்மீக ஞானத்துல எடுத்துட்டு வராங்க. அப்போ இந்த விஷயங்கள் வர்றதுக்கு அப்போ இந்த ஞானத்துல என்ன சொல்றாங்கன்னா 7 நாள் 7 days கோர்ஸ் நீங்க கேட்கணும். அப்போ நீங்க 7 நாள் 7 days கோர்ஸ் எடுக்கும்போது நீங்க காமம் கோபம் பற்று அகங்கார பேராசையை பலி கொடுக்கணும். பலி கொடுக்கும்போது அப்போ இந்த ஞானங்களை 7 days 7 நாள் வகுப்பு இருக்கு. இதே போல பட விளக்கங்கள் நிறைய இருக்கு. நானுமே அதை என்னுடைய 7 days ஃப்ரீ ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸ் நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். அப்போ இந்த நாலேஜ் எல்லாமே நீங்க எடுத்துட்டு எல்லாருக்குமே சமபோகமாக பகிர்ந்து கொடுக்கணும், விருந்து மாரி கொடுக்கணும். அப்போ அந்த இப்படிலாம் நீங்க பண்ணினீங்கன்னா 33 கோடி தேவர்கள் தரவரிசையிலும் வருவீங்க. மகா சங்கம் யுகத்துல சத்தியம் திரைத்தாயுகத்தை அடையக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இப்படி நான் இப்ப கொடுக்குறோம்னா இது பிரம்மகுமாரிகளை கொடுக்குற நாலேஜ். மகா சங்கம் யுகம்னு சொல்லக்கூடிய இந்த யானை ஆண்டு 100 வருட நாலேஜை தான் அங்க நான் முதல்ல கதைச்சேன் பார்த்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகமது நபிகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவர் அப்துல் முத்தலிப்பு அவர் செய்த விஷயங்களை தான் அங்க எடுத்து இங்க நடந்த விஷயங்கள் தான் அங்க கொண்டு வராங்க. அப்ப நான் முதல்ல ஒரு கதை அமைப்பு சொன்னோம்ல, அது யூடியூப்ல வரும். இப்ப நான் கொடுக்குற அந்த நாலேஜ் இருக்குல்ல, இதை நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதை தான் அங்க அவங்க கதை அமைப்பாக எடுத்திருப்பாங்க. இதை தான் அந்த முஸ்லீம் இஸ்லாம் நண்பர் எனக்கு யூடியூப்ல கமெண்ட் மேல கமெண்ட் பண்ணி டார்ச்சரும் பண்றாரு. அதே நேரத்தில் பார்க்க பாவமாகவும் இருக்கு. திரும்ப 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 நான் அது ஒரு 4-5 வீடியோ குரான் பைபிள் சார்ந்து கொடுத்து பிளேலிஸ்ட்ல நான் பதிவு செஞ்சிருந்தேன். அதையும் பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் புத்தர் சம்பந்தமான வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் ஆபிரகாம் சம்பந்தமா இப்ராஹிம் சம்பந்தமா ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதையும் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. கமெண்ட் மேல கமெண்ட் பண்ணி அவருக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் போயிடுச்சு. ஏன்னா நானுமே கிறிஸ்டினா இருந்துதான் இந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டேன். மதம் ஒரு தடை கிடையாது, வயதும் ஒரு தடை கிடையாது. நீங்க இப்ப கடவுள் இறைவனுடைய பிள்ளை குழந்தைங்கிற ஒரு தகுதி மட்டும் இருந்தா போதும். இறைவன் வேற யாரையும் கலர் நிறம் எதுவுமே, இறைவன் பணம் எதையுமே பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவர் ஒளி ஜோதியின் வடிவமானவர், அன்பு குணம் கொண்டவர். அப்பாவுக்கு எல்லாரும் மேல அன்பு இருக்கும் இல்லையா, பிள்ளைங்களுக்கு தான் அப்பா மேல அன்பு இருக்காது இல்லையா. அப்போ நான் முதல்ல சொன்ன வரலாறு இப்போ நான் இதுல சொன்ன வரலாற்றில் இருந்தா வந்திருக்கு. அப்போ நான் இதை நான் டைரக்டா உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொன்னா நீங்க ஈஸியாக புரிந்து கொள்வீங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுவோமா, இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது முக்கியம் கிடையாது. இனி நான் ஒரு 5 minute பேசுவோம், அதை நீங்க புரிந்து கொள்றதெல்லாம் உங்களுடைய சுவாரஸ்யத்தன்மை இருக்கு. ஏன்னா நமக்கு கேள்வி கேட்காம இன்னும் அதுல எதுவுமே கிடையாது. சிம்பிள் தாட், சிம்பிளான விஷயங்கள் தான் இப்போ நம்ம கொடுக்க போறோம். சீக்கிரம் முடிச்சிடும் சரியா. அப்போ நான் முதல்ல அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபிகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பேன். அவரு அப்துல்லா அண்ட் ஆமினா அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒருத்தங்க இருக்கிறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகமது நபிகளுடைய பேரண்ட்ஸ் அவங்க. அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி அப்படின்னா அந்த 100 வருட மகா சங்கமத்தில் ஞானம் எடுக்கிறாங்களே அத்தனை நபர்களையும் இறைவனுடைய பிள்ளையா தான் பார்க்கப்படுது. அப்போ இவர் தான் அப்துல்லா, இவங்க தான் ஆமினா. இதை நான் ஃபேஸ்புக்கில்
7 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை பதிவு செஞ்சிருக்கிறேன். என்னுடைய வீடியோ பதிவுகள்ல, என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுல இருக்கு. நீங்க போட்டோ வடிவுல இருக்கும். நான் 7-8 வருஷத்துக்கு முன்னே இந்த ரகசியத்தை நான் சொல்லியிருக்கேன் ஃபேஸ்புக்ல. அப்போ அப்துல்லா ஆமினா இவங்க தான் 100 வருடம் அந்த யானை ஆண்டுன்னு சொல்லக்கூடிய மகா சங்கம் யுகத்துல இவங்களுடைய பிள்ளையாக இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் போல அதில் காட்டப்பட்டிருக்கும் குரான்ல. அப்போ வயது கடந்த ஒருவர் இருப்பாரு, அவங்கதான் அப்துல் முத்தலிப். அவரோட பாட்டனார்னா தாத்தா. இவரு 60-61 வயது வரும்போதுதான் இறைவன் இவருடைய சரீரத்தில இறங்கி இந்த நாலேஜ் அமைப்பு கொடுக்கிறார் பிரம்மகுமாரிகள். 1936 இருந்து 2036 வரை இன்னும் 10 வருடம் தான் இருக்கு பாக்கி. அதுக்கப்புறம் ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து உலக விநாசம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்போ அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் இதை யானை ஆண்டுன்னு வரையறுத்து சொல்றாரு. ஏன்னா இந்த வயதான தாத்தா தான், இந்த வயதானவர் தான் அங்க அப்துல் முத்தலிப்புன்னு சொல்றது. இவர் பிரம்ம பாபா லேக்ராஜ். அப்போ இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் என்ன இருக்குதுன்னா அந்த யானை ஆண்டு 100 வருட மகா சங்கம் வந்து அங்க யானை ஆண்டு. இதுதான் கப்பா மெதினா மெக்கா இருக்கக்கூடிய ஒரு குரூப்புகள் அரேபியர்கள் ஃபாலோ பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அரபி மக்களை மிக உயர்வாக சொல்லுவாங்க. இதுவே நீங்க பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை ஈசா நபின்னு சொல்லுவாங்க. அரபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபிகள் இருக்கும். அப்போ ஈசா நபி ஜீசஸ் கிறிஸ்ட், அது பைபிள் கான்செப்ட் பழைய புதிய ஏற்பாட்டுல வரும். அப்போ அந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல இவர் அப்துல் முத்தலிப் இப்படி இருக்கிறார். இவர் தான் பாட்டனார். இவர் மூலமா இவர் சரீரத்துல இவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த ஆன்மீக இயக்கத்துல நாலேஜ் கொடுக்கறதோட 33 கோடி தேவர்களுடைய மகா சங்கம் யுகத்துல ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறதோட இவங்களுக்கு விஷயம் முடிஞ்சு, ஆமினாக்கு முடிஞ்சு. ஆன்மீக ஞானத்தை பெற்று எடுப்பாங்க முகமது நபி, அவ்வளவுதான். மற்றபடி இந்த முழு ஞானத்தை இவருகிட்டதான் இந்த ஞானத்தை இறைவன் பரிசீலனை பண்றார். 100 வருடம் மொத்தம் இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு, பாக்கி 90 வருடம் முடிஞ்சிடுச்சு. அப்போ இவருடைய கண்ட்ரோல தான் கப்பா இருக்கும். அப்ப 100 வருட யானை ஆண்டுன்னு அங்க வரையறுத்து சொல்ற அந்த கப்பா இது ஒரு குரூப் மாரி இருக்கும். இது ஒரு வீடு மாரியோ, இது ஒரு சர்ச் மாரியோ, மசூதி மாரியோ இருக்காது. இது ஒரு குரூப். அப்போ இவரு மூலமாக கப்பா இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு இவங்க ஒரு குரூப்பா இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாருமே அரேபியர்கள் அப்படின்னு அங்க வரையறுத்து சொல்றாங்க. இவங்க ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு இருக்கு. அப்போ இந்த குரூப்புக்கு இடையூறாக மகா சங்கம் யுகத்துக்கு எதிராக யார் இருக்கிறா? துவாபரிக கலியுகத்தில் வரக்கூடிய அசுர குணம் கொண்ட மக்கள். அப்போ அப்படி அந்த கதையில அசுர குணம் கொண்ட ஒரு யமன் நகரத்தினுடைய மன்னன் ராஜாவாக ஆபிரகாம் கிடையாது, இப்ராஹிம் கிடையாது, ஆபிரகான்னு ஒரு அரக்க குணம் கொண்ட மன்னன் இருக்கிறான். அப்போ இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. போட்டோ இங்க கொஞ்சம் மாறி இருக்கு. நான் இருக்கு பத்திலாம் நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா? இவங்கன்னா ராவணன். இவன் தான் இந்து மதத்துல சொல்லப்படக்கூடிய அசுர குணம் கொண்டவன், இல்லையா? அப்போ இந்த அசுர குணம் கொண்ட ராவணனை தான் அங்க ஆபிரகாவா காட்டப்பட்டிருக்கு. சரி, அப்போ இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போ இந்த அரேபியர்கள் இந்த கப்பாவுக்கு அடிக்கடி வழிபடுற பழக்கங்கள் இருக்கு. அப்போ ஆபிரகா என்ன சொல்ற அப்படின்னா, இந்த கப்பாவுக்கு நீங்க போகாதீங்க. அப்போ இந்த கப்பாவுக்கு நீங்க போனீங்கன்னா நான் இந்த கப்பாவை தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுக்க வாராரு ஆபிரகாம் முத்தலிப்புன்னு. ஆபிரகாம் முத்தலிப்பு கான்டாக்ட்ல தான் கப்பா இருக்கு, புரிஞ்சுது? அப்போ அவருடைய தலைமையில எல்லாமே இருக்கு. எல்லா விஷயமே அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அரபி மக்கள் எல்லாருமே இந்த 100 வருட மகா சங்கம் சொல்லக்கூடிய கப்பாவுக்கு போறாங்க. அப்போ நான் பட்டின கோயில் எல்லாமே வேஸ்டா போயிருமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. யாரு? ஆபிரகாம். ஏன்னா இந்த துவாபரிக கலியுகத்துல பக்தி தான் இருக்கும். அப்போ இங்க எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசையில மூழ்கி இருப்பாங்க. அதனால அப்போ இந்த துவாபரிக கலியுகம் ராவண ராஜ்யம், சத்தியுகம் திரேதாயுகம் ராமராஜ்யம். அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ கொடுக்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ இந்த பக்தி செய்யறது, காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை எல்லாத்திலும் மூழ்கி மக்கள் இருக்கணுங்கிறது ராவணனாகிய அந்த ஆபிரகாவுடைய எண்ணம். அப்போ அதுக்கு எதிராக இவரு கட்டி வைத்த அந்த அப்துல் முத்தலிப்புன்னு சொல்லக்கூடிய குரான்ல சொல்லக்கூடிய அவர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவர் விட மாட்டேங்கிறாரு. அவரு மிகப்பெரிய ஒரு போராளி அப்துல் முத்தலிப்புன்னு சொல்லி குரான்ல இருக்கு. அப்போ அவருக்கு எதிராக இதை அழிக்கிறதுக்காக துவாபரிக கலியுகம் மக்களை ஒன்று திரட்டி 1000 யானைகள் கொண்ட ஒரு குரூப்பை உருவாக்குறாரு. அப்போ இவர் மூலமாக அரேபியர்கள் ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அரேபியர்கள் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. இன்னும் 800 கோடி எங்க, 33 கோடி எங்க, இல்லையா? அது இங்க நடக்கிற சம்பவம் ஆன்மீக இயக்கத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம். அதுதான் அங்க குரான்ல எழுதியிருப்பாங்க. இதுதான் அந்த முஸ்லிம் இஸ்லாம் நண்பர் எனக்கு கமெண்ட்ல கொடுக்கிறாரு. எனக்கு அப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்க, இதுக்கு விளக்கம் கொடுக்க, எல்லாவற்றுக்குமே விளக்கம் கொடுத்துருவோம். அதுதானே வந்திருக்கோம், இல்லையா?
அப்போ அப்படி வரும்போது அப்போ அந்த கப்பா பக்கத்துல வந்தவொடனே அவரு அப்துல் முத்தலிப்புனுடைய அந்த காப்பா அருகில வந்து மண்டிட்டு தலை வணங்கிடும் எல்லா யானைகளும். ஏன்னா தாபரிக கலியுகம் வந்து அசுர குணம் கொண்ட நரகம். மகா சங்கம் யுகத்தை அழிக்கவே முடியாது. ஏன்னா 5000 வருடம் ரிப்பீட்டட் சர்க்கிள், திரும்ப திரும்ப அகைன் இந்த ஆன்மீக இயக்கம் இருக்கக்கூடிய 5000 வருடங்களுக்கு ஒரு மாதிரி ரிப்பீட்டட் சர்க்கிள். இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அப்போ மண்டிட்டு வணங்குறோம். அப்போ அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அவரு அல்லாஹ்வுடைய நிலையிலிருந்து அல்லாஹ்வுடைய சூழ்நிலையிலிருந்து மேல இருந்து வெள்ளை கலர் பறவைகள் வந்து வாயில வந்து ஒரு கல்லும் 2 கைகள், அதாவது கால்கள்லையும் 2 கற்களையும் கொண்டு 3 கற்களையும் போடுமா. எங்கேயாவது கல்லை கொண்டு யானை மேல போட்டா ஒரு பறவை என்ன வெயிட் உள்ள கல்லை தூக்கிறோம், அதை கொண்டு யானை படைகள் மேல ஒரு கூட்டமே கொண்டு போட்டவுடனே அந்த யானைகளும் அந்த யானை படை வீரர்களும் கீழே விழுந்து மயங்கி விழுந்துருவாங்க அப்படின்னு உடனே அதுல ஆபிரகாவுடைய படை தோற்றதுன்னு சொல்லிட்டு கான்செப்டுகள் கொண்டு வராங்க. அப்போ வெள்ளை நிறம் கொண்ட பறவைகள் நிறைய பேர், அவங்க வாயில ஒரு கல்லும் 2 கைகள் கால்கள்ல ஒவ்வொரு கல்லு 2 கல்லும் மொத்தம் 3 கல் கொண்டு வருதுல. நான் அதை தான் சொல்லிட்டேன். நான் பாருங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பிரம்மகுமாரிகள் பேட்ச்லாம் போட்டிருக்கிறோம். அப்போ எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்போ நாங்க தான் வெல்லணும், இறைவன் வெல்ல மாட்டார். அப்போ அங்க அவருடைய படை துவாபரிக கலியுங்கிற காமம் கோபம் பற்று அங்கிற பேராசை, அதை வெல்றதுக்கு பிரம்மகுமாரிகள் நாங்க தான் என்ன பண்றோம், இந்த நாலேஜ் கொடுக்குறோம்ல, வாயு வழியாக தான் கொடுக்குறோம். கவுமுக் வாயு வழியாக தான். ஏன்னா வாயு வழியாக இந்த ஞானம் கொடுத்தாதான் காமம் கோபம் பற்று அகங்காரத்தை வெல்ல முடியும். துவாபரிக கலியுக மக்களை வெல்ல முடியும். வாய்கிலேயே பேசுறது கிடையாது, ஞானத்தை பேசுறது. அப்போ வாயில ஒரு கல்லு, அப்போ 2 கையிலனா அந்த ஞானம் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஞான விளக்கங்கள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இப்படி சர்வீஸ் பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும்போது ஆபிரகாவுடைய படைகள் வந்து அப்படியே மாண்டு மடிஞ்சு விழுந்துரும். ஆபிரகா தோத்துருவான். அப்போ அப்துல் முத்தலிப் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த கப்பா பலமாக இருக்கும். இதுதான் அதுக்கான ரகசியம். அப்போ அதுலயுமே வரும். அப்போ அவரு ஆபிரகா இறந்த பிறகு என்னன்னா, அப்துல் முத்தலிப் என்ன பண்றாரு, அவரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி அந்த டைம்ல பிறப்பாரு. ஏன்னா அந்த விகாரங்களை வெல்லும் போதும் உங்களுக்கு 33 கோடி தெய்வங்களாகிய சத்தியுகம் திரைத்தயுகம் 100 வருடம் மகா சங்கமிகம் யானை ஆண்டுல உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த விஷயங்கள் நீங்க கிடைக்கணும் அப்படின்னா என்னன்னா 7 days கோர்ஸ் எடுத்துக்கணும். அங்க இருக்குல்ல அந்த வெற்றிக்கு பிறகு அவரு முகமது நபியை கூட்டிட்டு வந்து 7 நாளுக்கு பிறகு ஆடு அறுத்து அவங்களுக்கு விருந்து படைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலிப் செய்வார். 7 days கோர்ஸ் நீங்க கத்துக்கணும். 33 கோடி தேவர்களுக்கு 7 days கோர்ஸ் கொடுக்குறாங்க, ஞானத்தை பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்போ இங்க பலி கொடுக்கறது, ஆடு பலி கொடுக்கறதுங்கிறது காமம் கோபம் பற்ற அகங்காரங்களை வென்று 7 நாள் வகுப்பு முடியும் போது நீங்க அதை வெற்றி கொள்ளணும். அதை வெற்றி கொண்டாதான் உங்களுக்கு இந்த 33 கோடி தேவர்கள் ஒரு பதவி அமைப்புகள் கிடைக்கும். இதை தான் அங்க அழகா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க கேட்டதுக்கான அனைத்து பதில்களுமே கொடுத்தாச்சு. அப்போ இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி பிறக்கிறதுக்கு முன்னால நடந்தது. பிறந்த உடனே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கான்செப்டை கொடுத்துருக்கோம். வீடியோ லென்த் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் முகமது சாப்டருக்கு நான் போகாத, நபிகள் சாப்டருக்கு என்ன போகல, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது. ஏன்னா நானுமே குரான் பைபிள் நடக்கிறதுக்கு முன்னால ஆதாம் ஏவாள் படைப்புக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்ததுக்கு நிறைய கமெண்ட் வந்திருந்தோம், இஸ்லாம் முஸ்லிம்கள் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதே போல இது கூட கமெண்ட் வந்துன்னா நான் சந்தோஷமா தான் எடுத்துப்பேன். இதுல உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ நான் இதுக்கு அடுத்த வீடியோவோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோவோ முகமது நபிகள் சம்பந்தமான நிறைய 10 மிராக்கள் பண்ணியிருப்பாரு, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அவரு கலிமான் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருப்பாரு. இதெல்லாமே நான் அடுத்த சாப்டர்ல அடுத்த வீடியோல நான் உடனே உங்களுக்கு பதிவு பண்றேன். நிறைய பேர் கமெண்ட் கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து இஸ்லாம் முஸ்லிம் சார்ந்த வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் போட்டு உங்களுக்கு என்ன நீங்க கேட்குறீங்களோ உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே நான் பதில் கொடுக்குறேன். ஓகே, நீங்க இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு போறது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நம்ம இந்த நாலேஜ் எல்லாம் கொடுக்குறோம். இல்லை நம்ம ஏன் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்க போறோம். அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா 160 நாட்டுல இருக்கு. மொத்தமே 100 வருடம் தான். 160 நாட்டுல இருக்கு. உலகத்துல 198 நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் இருக்கு. 4/3 பங்கு நாடுகளுக்கு இந்த ஆன்மீக இயக்கம் போய் சேர்ந்துடுச்சு. அப்போ மொத்தமே 100 வருடம் தான் இந்த யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க, முக்கியமான ஆண்டு. அப்போ இந்த 100 வருடம் மகா சங்கமிகம் 100 வருடம்னா ஆல்ரெடி 90-89 வருஷம் முடிஞ்சிருச்சு. 10 வருஷம் தான் இருக்கு. 10 வருஷம் முடிஞ்ச பிறகு ரஷ்யா அமெரிக்கா சண்டை போட்டு இந்த உலகத்தை விநாசம் பண்ணிடுவாங்க.
அதுக்கு முன்னாடி தான் அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம். உலகம் அழிஞ்ச பிறகு சத்தியகம் திரைத்தாயகமாகி சொர்க்கம் ஜன்னத் பிறக்கும், ஹெவன் பிறக்கும். அதுக்கு தான் அதை அழைச்சு கொடுக்குறோம். அப்போ நான் இது சம்பந்தமா இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு நீங்க போங்க. நானுமே கிறிஸ்டினா இருந்தா போனேன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. முற்றிலும் ஃப்ரீ, பணம் கிடையாது, முற்றிலும் இலவசமாக தான் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க ஆன்மீக இயக்கத்துக்கு போகணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இணையதளத்துல பிரம்ம குமாரிகள் கிளை பிராஞ்சை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி ஒரு 10 மினிட் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இல்லை நான் அதெல்லாம் பார்க்க முடியாது, அப்போ நான் கொஞ்சம் ஈஸியா நீங்க கொடுங்க அப்படின்னா, நீங்க பெரிய மொபைல் வச்சிருப்பீங்க, டச் மொபைல், அதுல கூகுள்ல போய் பிரம்மகுமாரி சென்ட்ரல் லொக்கேட்டர் சொல்லி நீங்க சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணும்போது அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் லொக்கேட்டர் காட்டும். அந்த சென்ட்ரல் லொக்கேட்டர் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது 160 நாட்டில் பிரம்மகுமாரிகள் ஆசிரமம் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் இருக்கும். இது ஒரு யோகா நாலேஜ் கற்றுக் கொடுக்கக்கூடிய கிளாஸ் மாதிரி இருக்கும். 7 நாட்கள் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதுக்கு பிறகுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குரான் சம்பந்தமா சொல்லி தருவாங்க, நீங்க எடுத்துக்கலாம். அப்போ அந்த 7 நாள் வகுப்பு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வைத்தோ 1 மணி நேரமோ அல்லது எவ்ரிடே உங்களுக்கு முடிஞ்சா 7 நாள்ல ஒரு வாரத்தை முடிச்சுட்டு போகலாம். 1 மணி நேரம் கிளாஸ் நடக்கும், அதுக்கு மேல எடுக்க மாட்டாங்க. முற்றிலும் ஃப்ரீ, பணம் கிடையாது. பெண்களோ ஆண்களோ நிறைய பேர் இருக்கிறாங்க, 160 நாட்டுல இருக்கிறாங்க. நீங்க பாரதம் இருந்தா நிறைய இடங்கள் 15-10 கிலோமீட்டர்லயே பாரதத்தெல்லாம் இருக்கு. நிறைய இடங்கள்ல தாலுக்கெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க, குட்டி குட்டி கீத பாடசாலைகள்லாம் இருக்கு. நீங்க அப்ப அந்த பாக்ஸை கிளிக் பண்ணும்போது அதுல ஃபுல் அட்ரஸ் காட்டும். அப்போ அதுல ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் நம்பர்ல நீங்க கூச்சப்படாம போங்க. நானே கிறிஸ்தவனா இருந்து நானே எடுத்திருக்கிறேன், நானே அதை பற்றி வருத்தப்படலை. நீங்க முஸ்லீம்ங்கிறனால உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நிறைய மற்ற மதத்தவர்கள் இந்த ஆன்மீக இயக்கத்துல இருக்கிறாங்க. இந்த ஆன்மீக இயக்கத்துல ஒரு பெண் மேல இறைவன் வராரு, அந்த பெண்ணு முஸ்லீம் பெண் தான். இவங்க முஸ்லீம் பெண், குல்தார் தாதி. இவங்க உடல்ல தான் யார் அல்லாவே வந்து ஞானம் கொடுத்திருக்காரு. அப்ப எல்லா உங்களுக்கு சாதகமா தான் எல்லாமே இறைவன் பண்ணி கொடுத்திருக்கிறார். எல்லாம் முஸ்லீம்கள் ஏன் சேனலுக்கு வர போறாங்க இல்லையா? சரி, அப்போ இதே போல் நான் இன்னும் நிறைய பதிவுகள், இதுக்கு அடுத்த பதிவு கூட நான் மேபி நபிகள் பற்றி கூட போட சான்சஸ் நிறைய இருக்கு. நான் இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்க இந்த வீடியோ வந்து நீங்க கண்டினியூ பண்ணனா பெல் ஐக்கான் இருக்கும், நோட்டிபிகேஷன், அதை நீங்க கிளிக் பண்ண நான் என்ன டைம் போடுறேன்னு எனக்கே சத்தியமா தெரியல. நான் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை பற்றி தான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ 2 நாள் நான் கேப் விழுந்துருச்சு வேற ஒரு பிசினஸ் பிஸியில இருந்ததுனால. அப்போ நான் இனி எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கணும், நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? அது ரொம்ப முக்கியம், நீங்க பண்ணுங்க. இன்னொரு வீடியோ நம்ம மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.